எங்கள் ஷின்ட்டுவை நாங்கள் வெளியில் அனுப்ப மாட்டோம். வீட்டுக்குள்ளே தான் இருப்பான். வெளியில் போய் பசங்க வெளியில் போகிறாங்கல்ல பிள்ளைங்க, அவங்களுக்கு தான் பெல்ட்டு போடக்கூடாது அப்படி சொன்னாங்க டாக்டரு. ஏன்னா வெளியில் அனுப்புனாக்கா அவங்க எங்கேயாவது மாட்டிக்குவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்றதுனால தான் அவனுக்கு பெல்ட்டு போடக்கூடாது அப்படின்னாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறதா இருந்தால் ஓகே நீங்கள் போட்டுக்கோங்க, லூஸாக போட்டுக்கோங்க அப்படின்னு. நாங்கள் இந்த இதை கூட ஏன் நாங்கள் சும்மா கட்டி வச்சுருக்கோன்னா, அப்போ தான் அவன் சேஃபாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவான். அப்போ தான் அந்த இடத்துல உக்காருவான். இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன் உக்கார மாட்டான், அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பான், உள்ளே வந்துடுவான். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், பக்கத்தில் ஆனால் ஒரு ஆள் இருக்கணும் அவனுக்கு, அது கட்டியிருக்கணும். கொஞ்சம் நேரம் இருந்தாக்கா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நான் உள்ளே போகும்போது இந்த பக்கம் திரும்புவார், அப்போ நாங்கள் உள்ளே கூப்பிட்டு வந்துடுவோம். மேலே மாடிக்கு எப்போயாவது போகிற மாதிரி இருந்துச்சு, வெயில் டைமில் மேலே போனான்னாக்கா அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், மணியை கழட்டிடுவோம். அப்போ கூட ஒரு ஆள் கூடவே போவோம், கொஞ்சம் நேரம் போயிட்டு விளாட வச்சு மறுபடியும் கூப்பிட்டு வந்துடுவோம். ஏன்னா வேறு ஏதாவது பூனைங்க வந்து இவனுக்கு கூட சண்டை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வெளியில் அனுப்ப மாட்டோம். வீட்டுக்குள்ளே தான் இருப்பான், கீழே கூட போக மாட்டான். மாடிக்கு போவான், கொஞ்சம் நேரம் அப்படியே உருளுவான், அதுக்கப்புறம் அவன் வந்துடுவான். ஏன்னா வெளியில் எங்கேயும் போனதில்லை, ஒரு தடவை தொலைஞ்சி போனதுலேருந்து நாங்கள் வெளியில் அனுப்புறதில்லை. அதனால தான் நாங்கள் கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கோம் அவனை. எங்கன்னா போனாக்கா கையோடு கூப்பிட்டு போயிட்டு கையோடு கூப்பிட்டு வந்துடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.